நீங்கள் இருந்த காலகட்டத்தில் இருந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதிகபட்சம் உங்களுக்கு என்ன பெரிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்? 20 வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகும், தென்காசிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க, தூத்துக்குடிலேருந்து வந்து பார்த்துருப்பீங்க. புது படத்தை பார்த்தேன், ஊருக்குள்ளே ஹீரோ மாதிரி சுற்றிக்கிட்டு தெரியும், அவன் கதை சொல்லிட்டு இருப்பான் ஊருக்குள்ளே. அவன் முன்னால் கதை கேட்கறதுக்கு 10 பேர் போவீங்க, அவன் ஒரு கதை சொல்லுவான், படத்தில் அது வந்தே இருக்காது, ரைட்டா? ஆனால் இன்றைக்கி 1008 டிஸ்ட்ராக்ஷன், 1000 டிவி சேனல் ஓப்பன் பண்ணால் அத்தனை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ், எங்கிட்டு திரும்பினாலும் மால், அங்கிட்டு திரும்பினா இது, இங்கிட்டு திரும்பினா இது, இதுக்கு நடுவில் ஒரு பிள்ளை படிக்கிறான், ரைட்டா? ஒரு பிள்ளைக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய சமூக சூழலுக்குள் இருந்து கொண்டு அந்த பிள்ளை எப்படி பிஹேவ் பண்ணுறான்னு முதல்ல அப்சர்வ் பண்ண தயார் பண்ண. முதலில் பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் நான் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை. ப்ளீஸ் அக்செப்ட் த கிட்ஸ் as they are. எப்போது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அப்போதுதான் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீ உருப்பட மாட்டேன்னு ஒத்த வார்த்தையை சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறதுக்கு பேர் புத்திசாலித்தனம் கிடையாது, உங்களுடைய இயலாமையை இது காட்டுகிறது. இப்படி சொல்லுவதால் நீங்கள் என் மீது வருத்தப்படலாம், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டும். நான் நிறைய நேரத்தில் பேசும்போது கோவம் வரும், அப்புறமா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியாக தான் சொன்னான்னு தோணும். அப்போ புரிஞ்சா கூட எனக்கு